அடுத்து பாதுகாப்பு ஒரு ஆயிரக்கணக்கான அதிகாரி வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு யானை இறந்திருந்தா எப்படி ஏமாத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு மனிதன் இறந்ததுனால எந்த அதிகாரி வர மாட்டேங்கிறாங்க. இடமாற்றம் செய். இந்த ஒத்தையானை அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணணும்னு சொல்லி பிசிசிஎஃப்க்கு டிஎஃப்ஓ எழுதுறதுல என்ன இடையூறு இருக்குதுன்னு சொல்லுங்க. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க இமிகிரேஷனே இந்த ஒரு மாசமா இதை நம்ம ஐடென்டி பண்ணிட்டு இருக்கோம். வெளியில நாய்க்கு பலத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, இங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. இப்ப சார் சொன்னாங்க, இப்ப அதை நம்ம ரெடி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த யானைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி இல்லையா? எத்தனை உயிர் போன பிறகு இந்த யானை எழுதலைங்க. அதுதான் இந்த உடனே வாங்கலாம். என்ன உடனே வாங்குறது? இப்ப வாங்குங்க. உங்களுக்கு மேலதிகாரிகள் கோவில்ல இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லைங்களா? அவங்களை வச்சு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். இருந்தனால ஒண்ணு பாடி இங்க இருந்தனால ஒண்ணு ஆயிரம் போறது இல்ல. இல்ல இன்னைக்கு இல்ல எங்களை எல்லாம் கூட்டு கொண்டு போய் ஜெயில போட்டுருங்க. நாங்க அங்கேயாவது பாதுகாப்பா இருக்கிறோம். சரி, கரெக்ட். நீங்க சொல்ற உணர்வு எல்லாமே கரெக்ட். அதெல்லாம் கரெக்ட். நீங்க கேக்குறேன்னு சொல்லி சொல்லி மாத்தி மாத்தி அதிகாரிகள் பேசுறாங்க. அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நாங்க உங்க ஓட இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம். வண்டிக்கு கேட்காதீங்க, நீங்க பெரியவங்க. கருத்துதான். எப்படி ஏமாத்துவாங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த நடந்திருக்குது, சாலை மறியல் நடந்திருக்குது, ஜெயிலுக்கு போறது தயாராயிட்டாங்க. அதனால பிசிசிஎஃப் வந்து எங்க இருந்தாரு ஒரு மெயில் பர்மிட்டட் டு டிரான்ஸ்லேட் தி எலிபென்ட் போட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டாங்கன்னா, மெயில் எங்களுக்கு வந்துருதுனாக்கா நாங்க குரூப்ல போட்டு விட்டுறோம். மகராசனா நீங்க பண்ணுங்க. கடைசிக்கு அதை டிரான்ஸ்லேட் பிசிசிஎஃப் என்ன கேட்கறாரு இல்லைங்களா? டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த யானையை எங்க கொண்டு போய் விடுறதுன்னு கேட்கறாருங்க. கோவை துடியலூர் அருகே யானை தாக்கி முதியவர் உயிரிழந்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாளியூர் பகுதியில் அதிகாலை நடைபயிற்சிக்கு சென்ற நடராஜ் என்ற முதியவர் யானை தாக்கி உயிரிழந்தார். இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் யானை ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் காவல்துறையினர் மற்றும் பெரிய நாயக்கன் பாளையம் வனத்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படிங்கறதோட முடிஞ்சிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு விவசாயி வந்து எப்படின்னா டெய்லி இறந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா லட்சக்கணக்கில் நம்ம முட்டுவலி போடுறோம், ஒரு வெள்ளாமையை கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில வந்து கடைசி ஒரு 2 நாள்ல வந்து ஒரே நாள்ல யானை வந்து தும்சம் பண்ணிட்டு போயிடுறது. அப்ப அது போக இப்ப காட்டு பன்றியே அதிகமா இருக்குங்க. காட்டு பன்றியை சுட்டுக் கொள்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இது வந்து வெறும் கண் துடைப்பு. 100க்கு 200% வந்து இது வெறும் கண் துடைப்பு. இன்னைக்கு காலையில ஒரு உயிர் இழந்திருக்குன்னா அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு இதுல வந்து கலெக்டர், மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளுக்கும் தலையாய கடமை. ஆனா ஒவ்வொரு உயிரும் வீணா பலியாகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல பலியான பரவாயில்ல, ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து இது வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் டெய்லி நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியிலே நடைபெற்ற இந்த உயிரிழப்பு வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு மனிதர்கள் வாழ்விற்கு உயிரிழக்கக்கூடிய கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை வனத்துறை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் மன்றாடி அரசனை கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.